ஸ்வாப் பார்த்துருந்தீங்க உங்கள் ஸ்வாப் பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, அது ஒரு நல்ல அட்டம் ஆக்சுவலாக. இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறது டேரக்ட் பண்ணி நடிக்கிறதுன்றது ஒரு டஃப்பான இது. அது ரெண்டையுமே பண்ணியிருக்காரு, சதீஷ் ப்ரோ பண்ணியிருக்காரு. அது ஒரு புது ட்ரெயினாக அது நல்லா இருந்துச்சு. குறிப்பிட்ட டியூரேஷனில் கரெக்டான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் எல்லாருமே பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். சதீஷ் மோகன் என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் ஸ்வாப் சொல்லிட்டு வந்து பாருங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வருஷமாக சதீஷ் தெரியும். ஏன்னா நானும் சதீஷ் ஒரு படம் வில்லனா பண்ணோம். அலர்ட் அந்த படம் இன்னும் வரல. நல்ல என் கூட நல்லா பழக்கமான நல்ல ஆக்டர், நல்ல கோ ஆக்டர். இப்போ வந்து பார்த்தா வந்து தெரியுது அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மரு அப்படின்னு சொல்லி தெரியுது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சதீஷ் என்னோட ஃப்ரெண்டு, தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கதை சூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காப்புல. நிறைய விஷயங்கள் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்குறப்போ நல்லா இருக்குது. நம்ம சில பேர்த்துக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு புரியாது. பட் ஆனால் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த ஸ்வாப்புன்ற ஒரு மேட்டர் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காப்புல. வந்து பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஸ்வாப்னா நான் என்னென்னமோ நினச்சேன், வேறு இது ஜானரில் இருக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. நல்ல மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே, ஆக்டிங் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 4-4 இயர்ஸாக எனக்கு தெரியும். அண்ட் ஆக்டராக தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அண்ட் ஆக்டராகவும் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டியூரேஷன் அந்த வயசில் பார்க்குறவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் புரிகிற மாதிரி மாற்றி எடுத்திருக்காரு. ஸோ அதில் மற்ற எடிட்டிங் டிஏ எல்லாமே ஓகே தான். மேக்கிங் வைஸ் நம்ம கொஞ்சம் மேக்கிங் சைடு இந்த எல்லாம் இருக்குன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை கொஞ்சம் தெரியுன்றதால அதெல்லாம் ஓகே, அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போ அதோட கஷ்டமாக என்னென்ன பண்ணிருப்பாங்க தெரியும், டியூரேஷன் அது எல்லாமே. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும். இன்னும் அவருக்கு ப்ரொடியூசர்லாம் கிடச்சி ஃபியூச்சர் ஃபிலிம்லாம் கிடச்சி பண்ணான்னா நல்லா பண்ணுவார். நல்ல திங்கிங். ஆக்சுவலாக இன்னும் பேசல அவர்கிட்ட. ஓகே சார். ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் டெய்லி ஃபோனில் பேசி கேட்டு பண்ணுவார். எப்படியா ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம இயக்குனர் இமயத்திரிகிட்டேருந்து வந்துருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக வேறு லெவலில் தான் யோசிப்பார் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவருக்கு நான் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் சார். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நீங்கள் மூவிலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போது இந்த ஒரு பைலட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசராக உங்களோட கருத்து டேரக்டருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நம்பிக்கை வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே. இது வரைக்கும் நம்ம அவர் கூட பேசிகிட்டு இருந்து சும்மா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே. சொல்லியிருக்காரு, கதை சொல்லியிருக்காரு, படம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ அவரோட ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி காட்டிட்டாரு. என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாருன்றப்போ நம்மளாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அது அந்த கேஸ்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அந்த ஹீரோயின் கேரக்ட் பண்ணது அண்ட் அந்த ஜிம் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இந்த ஜிம் அண்ட் அந்த ஒரு இலுஷன் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடுவில் மிடில் வச்சுருக்காரு. அது சூப்பராக இருக்கும். அந்த ஸ்வாப் அவங்க அந்த அது ஒரு சீன் வரும். அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த சீக்வன்ஸ் நல்லா கொஞ்சம் இதாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் சதீஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா மாசாக இருந்துச்சு. எல்லாமே டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் லெவல்னஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. நடித்த எல்லாருமே ஹீரோயின் ஆகட்டும், அப்போ ஃப்ரெண்டு கேரக்டர் ஆகட்டும், கூட வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணவங்க, டாக்டர் ஆகட்டும், சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணவங்க ரொம்ப அழகாக முழுமையாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வாழ்த்துக்கள். ஸோ ஸ்வாப் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமாவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மைண்டு தான் எல்லாங்கிறது வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு குட் கண்டென்ட். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஜானர் இது. எனக்கு கரெக்டான ஜானர் நேம்லாம் சொல்ல தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காமல் போச்சு. ஸோ சதீஷ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. டிஓபி நல்லா பண்ணியிருக்கிறாரு. டிஓபி ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. தென் கான்செப்ட் வைஸ் பார்த்தா அவங்க மைண்டை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சனலாக இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். தேங்க்யூ. எடுத்தோடனே ஃபஸ்ட் ஐடியாவுக்கு வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. ஓகே. அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங் சொல்லி மேட்ச் கட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே. அடுத்தடுத்த ஷார்ட் போகிறதே தெரியல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஆல்மோஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. சைக்காலஜிக்கல் ட்ராமா. ஓகே. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா முயற்சி பண்ணுறாருல ஒரு மனிதர், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஆசை வச்சுருப்பாங்க, ஆனால் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் முயற்சி ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமான கதாபாத்திரம் இது பண்ணியிருந்தாரு. அது வாழ்த்துக்கள். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியல. ஸோ மூவி வாஸ் வெரி குட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தினேஷ் பேசுகிறேன். ஸ்வாப் படத்தோட ரிவ்யூ ஷோக்கு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சதீஷ் என்னை காஸ்ட் பண்ணதுக்கு.
இது என்னோட 4 இயர்ஸ் கெரியரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சது வந்து நம்மளோட டைரக்டர் என்னோட கோ ஆர்டிஸ்ட் சதீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்வாப் அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் நல்ல எஃபோர்ட் அண்ட் என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சார் எல்லாமே வந்து தெரிஞ்சதுனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் 15 மினிட்ஸ் எடுக்க போகணும்னா அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டுருக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். மொத்த டீமுக்குமே இது ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது இப்போது நான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்கும்போது நான் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொன்னாலும் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா ஒரு எஃபெக்ட்ஸ் 3 அந்த மாதிரி போகலாம் போதும் தான் சொல்லுவாங்க. பட் இந்த எஃபோர்ட்டுக்கு மொத்த டீமும் ஹேட்ஸ் ஆஃப். டீம் எல்லாத்துக்குமே டிஓபியாக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பிரச்சனையாகி லைக் ரொம்ப அழுகிறப்போ சொன்னேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஹார்ட்ஷிப் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொன்னாங்க. இப்போ தான் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் பைலட் ஃபிலிம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கேரக்டர்லாம் எதுவுமே கேட்கல. ஃப்ரெண்ட் ரோல் இருக்குது ப்ரோ, நீங்கள் வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அனுப்புனதுக்கப்புறம் தான் தெரியுது சரி ஓகே இது ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது அப்படின்ட்டு. அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்னும் நல்லாவே தெரிஞ்சு. நான் டப்பிங் பார்த்துருந்தேன். டப்பிங் பார்த்தப்ப எனக்கு ஓகே சரி ஓகே நம்ம எப்பயுமே எடுக்கிற பைலட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவுட்டாக பார்க்குறப்ப விஷுவலாகவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகிருந்துச்சு. நல்லா வேலை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சதீஷ். ரொம்ப நன்றி. ஒரு கிராஃப்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த டேட்டில் வந்து சதீஷ் வந்து இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். சதீஷ் அண்ணா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ண ஃபிலிம் இது. இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு ஃபைனலாக தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க அண்ணன். ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. டீமை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போனாங்க. டைரக்ஷன் வைஸு பக்காவாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்தாலும் அது டேரக்டர் மைண்ட் செட்டில் மட்டும்தான் ஏறும். அந்த டேரக்டரை வந்து நடிக்கும்போது அந்த ப்ரெஷரை மைண்டில் வச்சுட்டு நடிக்க முடியாத ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சதீஷ் ப்ரோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ணுறாரு. அதில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் நல்லா ஃப்ரெண்ட்லி பாண்டடாக இருக்காங்க. ஆக்சுவலி சதீஷ் அண்ணா நம்ம நிறையவே கற்றுக்கலாம். அவர் வந்து ஒரு மென்டார் மாதிரி. ஸோ சூப்பர்ண்ணா. நான் எடுக்கும்போது பார்த்ததுக்கும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அவர் வந்து இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் நிறைய கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமே கம்ப்ளீட் பண்ணுவோம். நிறைய விஷயத்தை அப்புறம் நான் நிறைய பர்சனலாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்படி வந்து ஒரு டீம் எப்படி கொண்டு போகிறது, எந்த இதுவுமே இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நான் சதீஷ் அண்ணாகிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். நாங்கள் ஒர்க் பண்ணதை விட அவுட்ரு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு மூவி ஷூட் பண்ணுறதுன்னா, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அங்கே பார்த்ததை விட இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, இங்கே வந்து மூவி பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்வாப் பார்த்த வரைக்கும் வந்து சொல்லும்போது வந்து ஒரு இந்த ஒரு பட்ஜெட்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கொடுத்தேன் பண்ணிடலாம் இதில் இதுக்குள்ளேயே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான அதுக்கு வந்து சதீஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் வந்து ஏன்னா வந்து பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி பார்த்தீங்க அப்படின்னா. பட் இந்த பட்ஜெட்குள்ளே வந்து ஒரு டேரக்டரால் வந்து இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல டேரக்டராக வருவார். அண்ட் தென் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல டேரக்டராகவும் வருவார். அண்ட் தென் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டராகவும் வருவார். டீமுக்கு சதீஷ்க்கு எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் எஸ்பெஷலி என்னோட இந்த கெரியரில் நான் மோஸ்ட்டாக எந்த ஃபிலிம்லேயுமே நான் 3 வந்து ஃபீச்சர் ஃபிலிமே பண்ணிட்டேன். பட் நான் வந்து மேக்கப் போட மாட்டேன். என்ன ரீசன்னா மேக்கப்பில் நம்ம எப்படி காட்ட போகிறாங்க தெரியல, ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக என்னை வந்து மதுவந்தி அவங்க வந்து என்னை சூப்பராக எனக்கு மேக்கப் போட்டுவிட்டு அந்த லுக்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பிளட் மேக்கப்லாம் கூட ஹீரோக்கு பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மூவிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணது என்னென்னா கேமராமேன், எடிட்டர், மியூசிக், இந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. டீம் வந்து பக்காவாக அமைஞ்சிச்சு. அந்த டீம் இல்லைன்னா ஒரு எந்த விஷயமுமே பண்ண முடியாது. டீம் ஒர்க் இஸ் பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல சதீஷ் அண்ணாவோட டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணதுனால இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய கிடச்சிருக்கு. இன்னும் மேலும் நிறையா அச்சீவ்மெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அட் லாஸ்ட் கமிங் டு தி டிஓபி மிஸ்டர் கிஷோர். அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். ஒரு ஷார்ட் வைக்கும்போது ஓகேவா இன்னொரு டேக் போகலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப
கம்ஃபர்டபுளாக என்னை வந்து வச்சுக்கிட்டாங்க அண்ட் ஃபியூச்சரும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். மெசேஜ் வந்து ரொம்ப கன்வீனிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் கூட சேர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய கற்றுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அது அடுத்தடுத்து அவர்கிட்ட நான் நல்லா எதிர்பார்க்குறேன். ஓவரால் பார்க்கும்போது ஃபிலிமை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி முடிக்கணும் ஒரு பைலட்டாக அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கங்க்ராட்ஸ் ப்ரோ சதீஷ் ப்ரோ, இன்னும் நிறைய பண்ணுங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ஃபியூச்சரில். தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஆர்டிஸ்ட் சதீஷ் ரிலேட்டாக நடிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் இது டேரக்டரோட டெபியூட் பைலட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் த ஹோல் டீம் ஃபார் தேர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ. கடைசியாக சொன்ன மெசேஜாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக ஒரு மாரல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாரல் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். ஸோ ஜென்ரலாக எல்லா பீப்புளுக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். படம் ஆல்ரெடி 2-3 அவார்டுக்கெலாம் போயிருக்கு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னும் நிறைய அவார்டுகள் வாங்கணும். சதீஷ் மேலே வளரணும், அவங்க டீமை வளரணும் தான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.